இந்த நாட்டிலே என் பிணம் தூக்கில தொங்கும் போது கூட நான் துவண்டு விடாமல் புன்சிரிப்போடு செல்ல தயாராக இருக்கிறேன். என்னுடைய பிணத்தின் மீது என்னுடைய இஸ்லாமிய மக்கள், எனக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களின், தாழ்த்தப்பட்ட மக்களின் பிறப்புரிமை கிடைக்கிறது என்றால் அதற்கு பிணமாக தொங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். எங்களுக்கு அரசியல் லாபம் தெரியல. ஓட்டு அது கழுத மயிர் கொண்டு குப்பையில போடுறான். குப்பை எங்களுக்கு வேண்டியில்லை, ஓட்டே வேண்டாம். நாங்க தேர்தலையே புறக்கணிக்கலான்னு திட்டம் போட்டிருந்தோம், டாக்டர் நானும். இப்ப கேட்கல. இந்த ஒரு ஜனாதிபதி, இந்த சங்கராச்சாரியார் என்ற துரோகி யார் தெரியுமா? இதே சம்புகன் என்ற அப்பாவி மக்களுக்கு சம உரிமை கொடுக்க கூடாது, மண்டல் கமிஷனில் 20% பேருக்கு கூட இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொன்ன அயோக்கியன் இந்த சங்கராச்சாரியார். அந்த சங்கராச்சாரியார் இன்னைக்கு இந்துல சொல்றான், இந்த கலவரங்களுக்கெல்லாம் காரணம் சைவம் அசைவம் சாப்பிட்டதுனாலதான், எல்லாரையும் சைவம் ஆக்கணுங்கிறான். அத நம்பூர் ஹைகோர்ட் ஜட்ஜி புதுசா பொறுப்புல இருக்கார், ரத்தனம்னு. அவன் போய் கேட்டுட்டு அவன் வெளியிட்ட புத்தகத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். என்னடா நினைச்சிட்டீங்க, மத சார்பற்ற நாடா? அது ஹைகோர்ட்ல ஜட்ஜ் ஆயிட்டா அப்படி உங்க ஒப்பன் வீட்டுல இருந்து காசு எடுக்கிற எங்க வரி பணம் தானே. என் கேஸ் கூட அவற்று இருக்குது, மயிர் போச்சு, அதுக்காக நான் சொல்லாம இருக்க முடியுமா? எனக்கு தூக்கிட்டு வந்து வேக வேகமா கமிஷனர் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. மகராஜனா காட்டுங்கடா. சங்கராச்சாரியாருடைய சைவ விழாவிலே கலந்து கொண்ட நீதிபதி அயோக்கியன், அயோக்கியன், அயோக்கியன். சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு அயோக்கியன். மதசார்பற்ற நாட்டிலே சத்திய பிரமாணம் எடுத்த ஒரு நீதிபதி கேவலம் ஒரு சாமியார் கிட்ட போய் வாங்கியிருக்கே. உங்ககிட்ட அவன் பேர்ல நானும் கேஸ் போட்டு எப்படா நியாயம் கிடைக்கும்? கிடைக்குமா? அட துரோகிகளா, ஹைகோர்ட் கூட பொல்யூட் பண்றீங்களாடா நீங்க எல்லாம். என்னைய பார்த்து மதவெறி எங்கிறீங்களாடா துரோகிகளா? ஒரு நீதிபதியில எங்க முஸ்லீம்ல எப்படி தெரியுமா கத்துக் கொடுக்குது? சகோதரர்களே, உனக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியாது, அதனால நீ முஸ்லீமை நேசிக்க மாட்டாய். உமர் பின் ஹத்தாப் என்ற ஒரு நீதிபதி இருந்தார், ஒரு ஜனாதிபதி இருந்தார். எங்கள் நபிநாயகத்திற்கு பின் 3வது கலீஃபாவாக 22 லட்சம் சதுர மைல்களை ஆண்டு கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட மன்னர் மீது ஒருவன் புகார் கொடுக்கின்றான். அதை விசாரிக்க டவுன் ஹாஜி போல ஒரு ஹாஜி ஒருவர், ஒரு நீதிபதி நியமிக்கப்படுகிறார். அந்த நீதிபதி உட்கார்ந்து இருக்கும் போது இந்த உமர் பின் ஹத்தாப் நடந்து வருகிறார், அரசர். உடனே நீதிபதி எந்திரிச்சான், தூக்கி வெளியே போடுறான்ட்ட. இவன்ட்ட நீதி கிடைக்காதான்ட்டார் அந்த பார்ட்டியை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட். ஏன், நான் கலீஃபாவா இருந்தா என்ன, சாதாரண பிரஜையா இருந்தானே, இவன் நீதிபதி, நான் ஒரு கிளையன்ட். நான் வரும்போது எனக்கு கலீஃபான்னு நினைச்சு எந்திரிச்சு உயர் அந்தஸ்து கொடுத்துட்டான். இவங்கிட்ட நீதி நழுவிருந்து தூக்கி போடுறான்ட்டு வேற ஒரு நீதிபதியை போட்டு அவன் தீர்ப்பு கொடுத்து தீர்ப்பை தலைவணங்கி ஏற்ற பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள். நீ போய் சைவன், அப்ப நீங்க எல்லாம் சைவனா போயிருவ. இங்க ஆடு தொட்டியில மாடு தொட்டியில வேலை செய்யற எங்க பொழப்பெல்லாம் என்னடா ஆகுறது? அரசாங்கத்திலேயே வேலை இல்லைன்றதுனால ஆடு இருக்கவே வந்தோம் அயோக்கியர்களே.